சின்ன மருமக சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேது ஆசைப்பட்ட மாதிரி மீனாட்சிக்கு ஒரு காரியம் வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இந்த விஷயத்த தன்னோட அப்பா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வீட்டுக்கு வராரு சேது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சன்னாசி ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட அண்ணனை பார்க்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே தன்னோட அண்ணன் வெளியே போயிருக்காரு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சரி ஈஸ்வரி கிட்டையாவது பேசலாம் அப்படின்னு மேலே போகிறாங்க. போன உடனே நம்ம ஈஸ்வரி வாயாலேயே சூனியத்தை வச்சுக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஈஸ்வரி என்னென்னலாம் தப்பு பண்ணாங்களோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம சித்ரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம சன்னாசிக்கு அப்படியே இடியே விழுந்த மாதிரி ஆகுது. தன்னோட அண்ணனுக்கும் அண்ணனோட குடும்பத்துக்கும் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காளே, இவளை சும்மாவே விடக்கூடாது, இவளை என்ன முறையில் கவனிக்கணுமா அந்த முறையில் கவனிக்கணும், அப்போதான் இவளுக்கு புத்தி வரும், இனிமே இவ இங்கே இருக்க வேண்டியவ இல்லை அப்படின்னு சொல்லி கீழே வராங்க. கீழே வந்த உடனே ஃபஸ்ட்டு போலீஸை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு போலீஸை கூட்டிட்டு வராங்க. போலீஸை கூட்டிட்டு வரதுக்குள்ளே நம்ம ராஜாங்கம் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே நம்ம சன்னாசி போலீஸோட வரதை பார்த்துட்டு என்ன சன்னாசி எதுக்காக ரொம்ப நாள் கழிச்சு போலீஸை கூட்டிட்டு வர, என்னாச்சு சன்னாசி, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கண்ணே என்னை மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், என்னடா சன்னாசி என்னாச்சு, நீ என்ன தப்பு பண்ண, எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க, இங்க பாருங்கண்ணே இந்த வீட்டில் நிறைய குழப்பம் நடந்திருக்கு, அந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவும், என்ன சன்னாசி சொல்ற, என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல, தெளிவா சொல்லு, இங்க பாருங்கண்ணே சேதுக்கு எதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் தமிழ்ச்செல்வி கிடையாது, தமிழ்ச்செல்வியால இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் நடக்க கிடையாது, அது எல்லாம் நடந்தது என்னோட பொண்டாட்டியால தான், என் பொண்டாட்டியால தான் இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. என்ன சன்னாசி சொல்ற, நீ என்ன சொல்ற, ஆமாங்கண்ணே நான் உங்களை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆசையா வந்துகிட்டு இருந்தேன், வந்த உடனே நீங்க வீட்டில் இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு சரி அவகிட்ட பேசலாமே மேலே போனேன். ஆனால் அவள் இந்த வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் தன்னோட பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா, அது எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே நான் இப்போ போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கும் சரி இந்த குடும்பத்துக்கும் சரி இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணவ இனிமே வெளியே இருக்கவே கூடாது, எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கா, எல்லா தப்பையும் மன்னிச்சு நீங்கள் அவளை இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறது தானே ரொம்ப பெரிய தப்பு, என்னை மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே நம்ம கருப்பை விட்டு கூட்டிட்டு வர சொல்றாங்க. நம்ம கருப்பும் ஒவ்வொருத்தரையா போய் எல்லாருமே கீழே வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வர சொல்லிடுறாங்க. வந்த உடனே நம்ம ஈஸ்வரி சன்னாசியை பார்க்குறாங்க. என்னங்க நீங்க வர விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை, எப்பங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சன்னாசி பயங்கர கோவமா இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுங்க ஏதோ மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி என்னடி வேலை பண்ணி வச்சிருக்க, நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க, இங்க பாருங்க வந்ததும் வராததுமா எதுக்காக என்கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேதுவும் ரொம்ப சந்தோஷமாக தன்னோட மீனாட்சி காரு வாங்கி கொடுத்தோம் அப்படின்ற விஷயத்த வீட்டில் சொல்லலான்னு வராரு. ஆனால் வீட்டில் பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஏறாரு. அதுக்கப்புறம் நம்ம சன்னாசி இருந்துட்டு, இங்கே பாருடி நீ என்னென்ன தப்பு பண்ண, இந்த வீட்டுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுடி, நீ சித்ரா கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தல, அது எல்லாத்தையும் கேட்டுட்டு தாண்டி இப்போ போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீ வெளியே இருக்க வேண்டியவே இல்லை, எத்தனையோ தப்பு பண்ணியும் என் அண்ணன் உன்னை மன்னிச்சு வீட்டிலே வச்சிருக்காரு இல்லை, அதுதாண்டி என் அண்ணன் பண்ண பெரிய தப்பே அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க நீங்க பேசுறது எனக்கு எதுவுமே புரியல, தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் நீதானடி, தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்புனது நீதானடி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யாவுக்கு சித்ராக்கு ஈஸ்வரிக்கு எல்லாருக்குமே பயங்கர ஷாக். அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, என்ன சித்தப்பா சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா, தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் இல்லையா, இதுக்கெல்லாம் காரணம் சித்தி தானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் இங்க பாருங்க சின்னம்மா, என்ன சின்னம்மா நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கோபமா கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா அப்படியே பதட்டமா பாக்குறாங்க. இதை பார்த்த சேது வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு, இங்க பாரு ஐஸ்வர்யா நீ எதுக்காக பயப்படுற, அப்போ உனக்கும் இதுல ஏதோ சம்மந்தம் இருக்கு, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்றியா இல்லையா அப்படின்னு கோபமா நம்ம சேது இருந்துட்டு கேட்கவும், மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மாமா, தமிழ்ச்செல்வியால் இந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வரவே கிடையாது, தமிழ்ச்செல்வி சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனால தானே தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்புனீங்க, ஆனால் இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, தமிழ்ச்செல்வியோட ஃபோனில் இருந்து நான் தான் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி மிமிக்ரி பண்ணி அவங்களோட வாய்ஸில் நான் தான் மாமா பேசினேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லவும், என்னடி சொன்ன நீ அப்படின்னு
அப்படியே கன்னத்திலேயே ஒரு அரை பல்ல அருன்னு விடுறாங்க. மாமா, என்ன மாமா, எதுக்காக மாமா என்ன அடிக்கிறீங்க? நீ பண்ண வேலைக்கு உன்னை கொஞ்சம் வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? எதுக்காக இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண? உனக்கு எதுக்காக? நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டே கேட்கவும், நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாரு சேது, எனக்கு கோவிலே டவுட் வந்துச்சு இவங்க 3 பேர் மேலேயும். இவங்க ஏதோ சாமியை பார்த்து பயப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏதோ இவங்க பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சேதோ. இவங்களை நீ சும்மாவே விடக்கூடாது சேதோ. இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு எப்படி எதுவுமே பண்ணாத மாதிரி இத்தனை நாளாக நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு நம்ம சாவித்திரி ஒரு பக்கம் கேட்கவும், இதை கேட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மதனி, இங்கே பாருங்க தாச்சி, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. என்ன மதனி, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் அண்ணனுக்கும் என் அண்ணன் குடும்பத்துக்கும் சேதுக்கும் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. உயிருக்கு உயிராக லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்டாட்டியை விட்டுட்டு இப்போ உங்கள் அண்ணன் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருக்கானே சேது, அவனோட வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? அவன் வாழ்க்கையில் செய்யக்கூடாத தப்பெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி எங்களால் பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு பயங்கர கோபமாக பேசவும், இதை கேட்ட ஈஸ்வரிக்கு என்ன பதில் சொல்றது ஏதுன்னே தெரியல. அப்படியே பொட்டி பாம்பா அடங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சன்னாசி இருந்துட்டு, இங்கே பாருடி, என் அண்ணன் பையனோட வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டேடி, விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அவன் வாழ்க்கையில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காண்டி அப்படின்னு சொல்லவும், ஈஸ்வரி, என்ன ஈஸ்வரி இதெல்லாம்? இங்கே இந்த மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை உனக்கு எப்படி பண்ண முடிஞ்சது? இந்த மனுஷனோட மூஞ்சை பார்த்தா கூட உனக்கு அப்படியெல்லாம் பண்ணணும்னு தோணுமா? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண? சேது குழந்தைங்கள பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தா சேதுவும் தமிழ்ச்செல்வி குழந்தைங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் தெரியுமா? எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டே இப்போ சேது வாழ்க்கையில் சரியே பண்ண முடியாத தப்பு பண்ணியிருக்க. இனிமே தமிழ்ச்செல்வி சேதுவை மன்னிப்பாளா? கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டா. இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு. எப்படிங்க நடந்துச்சு? நமக்கு தெரியாமல் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தையும் இவ முதுகுலையும் குத்திரிக்காலேங்க அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லவும், நம்ம அதாவது கருப்பு இருந்துட்டு நம்ம சேதுக்கிட்ட வந்து, இங்கே பாரு மாப்பிள்ள, உன்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டா, அவள் ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லி உன்கிட்ட சொன்னனா இல்லையா? ஆனால் நீ தான் எதுவுமே நான் சொல்கிறது எதுவுமே கண்டுக்காம நீ பாட்டுக்கு எதையோ பண்ணிக்கிட்டு இருந்த. இப்போது நீ கல்யாணமும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இனிமே திருத்தவே முடியாத ஒரு தப்பை பண்ணியிருக்க. எப்படி தமிழ்ச்செல்வியோட மூஞ்சலை நீ முழிப்ப? அவளை கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு நிற மாத கர்ப்பிணியாக இருக்கான்னு கூட பார்க்காம வீட்டை விட்டு துரத்துட்டியே சேது அப்படின்னு சொல்லவும், நம்ம சன்னாசி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, என் பொண்டாட்டி பண்ணது எல்லாமே தப்பு தானே, எங்களை மன்னிச்சிருங்கண்ணே, என்னை மன்னிச்சு நீங்கள் தானே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லவும், சன்னாசி, நீ என்ன தப்பு பண்ண? எல்லா தப்பையும் பண்ணவங்க இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இனிமே வாழ்க்கை முழுக்க இவங்க 3 பேரும் வெளியே வரவே கூடாது. வெளியே வராத அளவுக்கு ஒரு கேஸை போட்டு உள்ளே தள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நீங்கள் சொல்லாததுக்கு முன்னாடியே நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வர சொல்லியிருக்கேன். இங்கே பாருடி, இனிமே நீ வெளியே வரவே முடியாதடி. நீ ஜெயிலில் இருந்தாதாடி உனக்கு புத்தி வரும். எவ்வளோ பெரிய வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்கோம், நம்ம எவ்வளோ சொகுசாக இருந்திருக்கோம் அப்படின்னு அப்போ தாண்டி உனக்கு புரியும். எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையானது ஒன்று தான் பார்த்து என் அண்ணன் பார்த்துக்கிட்டு இருந்தா, என் அண்ணனுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுறியா? உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. இங்கே பாருங்க, கட்டின பொண்ணாட்டி பெத்த புள்ளன்னு கூட நினைக்காம எப்படிங்க உங்களாலலாம் இப்படியெல்லாம் பேச முடியுது? இங்கே பாருங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, உன்கிட்ட நான் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேனே, நீ சந்தோஷப்படு. இங்கே பாருமா ஐஸ்வர்யா, உனக்காவது தெரிய தேவையில்லையாம்மா? எதுக்காகம்மா இப்படி கேவலமான ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க? அதுவும் இவங்களோட சேர்ந்து உன்னோட வாழ்க்கையும் அழிச்சிருக்கே. சின்ன பொண்ணுமா நீ, வாழ வேண்டிய வயசில் இப்படி இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு எப்படிம்மா உன்னால் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவை கேட்கவும், இங்கே பாருங்க அங்கிள், சேது மாமாவை சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் சேது மாமா ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் சேது மாமாவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் ஏதோ பிரச்சனை வந்து டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் வந்துச்சு. அதனால தான் அப்போ தான் எனக்கு ஆசை வந்துச்சு, எப்படியாவது சேது மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஏதோ 2 பேருக்குள்ளே இருந்த பிரச்சனை சரியாகி 2 பேரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி ஆண்டி தான் உனக்கு எப்படியாவது சேதுவை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருந்தாங்க. அப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு
ஈஸ்வரி ஆண்டி தான் என்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கவும், நம்ம சித்ரா இருந்துட்டு என்ன இவ எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்காளே, என்ன இது அப்படின்னு ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு சன்னாசிக்கிட்டே, இங்க பாருங்கப்பா, போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வேண்டாப்பா, நாங்கள் ஜெயிலுக்கெல்லாம் போகலப்பா, ப்ளீஸ்ப்பா எங்களை மன்னிச்சிடுங்கப்பா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான்ப்பா, இனிமேல் நாங்கள் எந்த தப்பும் பண்ண மாட்டோம்ப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுவோம். அடைச்சி நிறுத்தடி, ஒவ்வொரு முறையும் ஆத்தாலும் மகளும் இதை தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் உங்களை 2 பேரையும் நான் மன்னிக்கிற மாதிரியெல்லாம் இல்லடி, இப்போவே உங்கள் 3 பேரையும் ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டு தாண்டி எனக்கு மறுவேலையே. இங்கே பாருங்களேன், ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கலான்னு சந்தோஷமாக வந்தேனே, ஆனால் இவங்க எனக்கு இவ்வளோ பெரிய இடியை கொடுத்துட்டாங்கண்ணே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே. நான் இவங்க பண்ண தப்பால் தான் உங்கள் மூஞ்ச முகத்தை கூட பார்க்க முடியாமல் இத்தனை நாளாக போய் தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போவும் உங்கள் முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அசிங்கத்தை பண்ணி வச்சுட்டாங்களே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சன்னாசி, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், இவங்க 3 பேரும் இனிமேல் வெளியவே வரக்கூடாது, வெளியவே வர முடியாத அளவுக்கு ஒரு கேஸை போட்டு நீங்கள் உள்ளே தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி அழுதுகிட்டே ஓடி வந்து நம்ம ராஜாங்க காலில் விழுந்து, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மாமா, ஏதோ தமிழ்ச்செல்வி மேலே இருந்த கோவத்தில் இப்படியெல்லாம் பண்ணிட்டோம், ஆனால் இதனால் உங்கள் பதவி பறிப்போகும், நீங்கள் ஜெயிலில் போய் அடிவாமீங்க, அசிங்கப்படுவீங்க, அவமானப்படுவீங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா, இதெல்லாம் நான் எதிர்பார்க்காம நடந்த விஷயம், இது தெரிஞ்சால் நீங்கள் ரொம்ப 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 கோவப்படுவீங்கன்றதுக்காக தான் இத்தனை நாளாக நான் மறைச்சிட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். எப்படி எப்படி மதனி இப்படியெல்லாம் பேச முடியுது உங்களால்? இங்கே பாருங்க மதனி, நீங்கள் பண்ணியிருக்கிறது என்ன சாதாரண வேலையா? எவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருக்கீங்க நீங்கள், இது மன்னிக்க முடியாத ஒரு தப்பு, அதனால் நீங்கள் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும், நீங்கள் ஜெயிலில் போய் கஷ்டப்பட்டாதான் நீங்கள் பண்ணது தப்புன்னு உணர்வீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க தாச்சி, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. எப்படி தலையிடாதுன்னு சொல்கிறீங்க? நீங்கள் தலையிட்டிருக்கிறது என் அண்ணன் பையனோட வாழ்க்கை, என் அண்ணன் பையனோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிட்டு எப்படி நீங்கள் பேசாதன்னு சொல்லுவீங்க? நான் பேச தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க பயங்கர கோவமா நம்ம சன்னாசிக்கிட்ட, இங்கே பாரு சன்னாசி, நம்ம குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும், நம்ம குடும்பம் உடஞ்சி போயிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் எல்லாரையும் சேர்த்து பிடிச்சேன் பார்த்தியா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பே. நான் மட்டும் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா எல்லாரும் நல்லவங்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் நான் தான் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், நான் தான் எல்லாரும் தப்பு பண்ணுறதுக்கு தூண்டுதலாக இருந்திருக்கேன். இது ரொம்ப பெரிய தப்பு தானா, இனிமேல் நான் இப்படி பண்ணியிருக்காமல் இருந்திருந்தா கண்டிப்பாக இவங்க எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல, என் பையனோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும். சேது, என்னை மன்னிச்சிரு சேது, என்னால் தான் உன்னோட வாழ்க்கை இப்போ சீரழிஞ்சிருச்சு, என்னை மன்னிச்சிரு சேது. இங்கே பாருங்கப்பா, நான் கல்யாண மண்டபத்திலேயே ஒரு 6 மாதம் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டேன், நீங்கள் அப்போவே எனக்கு டைம் கொடுத்துருந்தா இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குமா? கண்டிப்பாக இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. இந்த சின்னம்மா தான் எதையோ சொல்லி இப்போது எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. இப்போது தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் அவள் அவ்வளோ பெரிய தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காப்பா. எந்த ஒரு பொண்ணுக்குமே கொடுக்காத வேதனையை நான் தமிழ்ச்செல்விக்கு கொடுத்துருக்கேன். அவள் இப்படி ஒரு வேதனையை அனுபவிச்சான்னு இப்போ தான்ப்பா எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஐயோ கடவுளே, நான் எவ்வளோ பெரிய துரோகத்தை என் பிள்ளைங்களுக்கும் என் பொண்டாட்டிக்கும் நான் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ பெரிய துரோகம், இப்படி பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டு கீழே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது சன்னாசி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக, பாரு என் அண்ணன் பையன் எப்படி தலையில் அழுதுகிட்டு இருக்கான்னு பாரு, அவனோட வாழ்க்கையவே கெடுத்துட்டியடி அப்படின்னு ஒரே பல நம்ம ஈஸ்வரி கன்னத்தில் விடவும், இங்கே பாருங்கள் சார், இதுக்கு மேலேயும் நீங்கள் நின்று இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, இவளை இப்போவே ஜீப்பில் ஏற்றி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போங்க, இவளை ஜென்மத்துக்கும் நீங்கள் வெளியே விடவே கூடாது, யாருமே இவளை ஜாமீனும் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் பண்ணதெல்லாம் தப்பு தாங்க, நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், எதுக்காகங்க என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் கூப்பிட்டு போகணும்? நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ணாமல் நான் நல்லவளாக இருக்குங்க, ப்ளீஸுங்க. இங்கே பாருடி, நீ இப்படி எத்தனையோ முறை என்கிட்ட கெஞ்சிட்டடி, ஆனால் இனிமேலும் உன்னை மன்னிக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு பயங்கர கோவத்தோடையும் ஆவேசத்தோடையும் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு போலீஸ்கிட்ட, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸோ நம்ம ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே அப்படியே தரன்னு இழுத்து
எடுத்துகிட்டு போகவும், அங்கிள் என்ன வேண்டான்னு சொல்லுங்கள் அங்கிள், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகல அங்கிள், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யா பயங்கரமாக அழுதுகிட்டே போகிறாங்க. யா யார் சொல்கிறதையுமே கேட்காம 3 பேரையுமே ஜீப்பில் ஏற்றி இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்க இருந்துட்டு தலையில் கையை வச்சுக்கிட்டு கீழே உட்காரவும், நம்ம மோகனா இருந்துட்டு என்னங்க இனிமே இப்போ என்னங்க பண்ண போகிறீங்க, இப்போ நம்ம என்னங்க பண்ண போகிறோம், எனக்கு இதெல்லாம் நினச்சாவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு அப்பா இப்போ எப்படிப்பா தமிழ்ச்செல்வியோட முகத்தில் எப்படிப்பா முழிக்கிறது, அவள் எந்த தப்புமே பண்ணலைன்னு சாமி வாக்கு கொடுத்தப்ப கூட நான் நம்பவே இல்லைப்பா. ஆனால் இப்போ பாருங்கப்பா, தமிழ்ச்செல்விக்கு அந்த சாமியே துணையாக இருந்திருக்கு. ஆனால் நம்ம அவன் மேலே துளி கூட நம்பிக்கை இல்லாமல் அவளை அசிங்கப்படுத்திட்டோமப்பா. அது மட்டும் இல்லாமல் தாமரை விஷயத்தில் வீடே எனக்கு எதிராக இருந்தப்போ அவள் மட்டும்தான்ப்பா, தமிழ்ச்செல்வி மட்டும்தான் எனக்கு ஆதரவாக என் கூட எனக்கு சப்போர்ட்டுக்கு நின்றா. ஆனால் அவள் எந்த தப்புமே பண்ணலைன்னு நான் அவள் பக்கம் நின்றுக்கணும்ப்பா. நான் அந்த தப்பை பண்ணிட்டேன்ப்பா. நான் இப்போ எப்படிப்பா அவள் முகத்தில் நின்று அவள் முகத்தில் எப்படிப்பா முழிப்பேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம மோகனா இருந்துட்டு இங்கே பாரியா சேதோ, தமிழ்ச்செல்வியோட காலில் விழுந்து கூட நான் உன்னை மன்னிக்க வைக்கிறேன்ப்பா, நீ கவலைப்படாதப்பா, உன்னோட வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்புப்பா அப்படின்னு நம்ம மோகனா இருந்துட்டு அழுதுகிட்டே சொல்லவும், இங்கே பாருங்க சின்னம்மா, நான் என்ன பாவம் பண்ணேன், என்னோட வாழ்க்கையில் மட்டும் எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படி ஒரு விஷயம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன், என்னோட குழந்தைங்க பொண்டாட்டின்னு எல்லாருமே இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கலாம். அந்த சந்தோஷத்தை ஃபுல்லாக கெடுத்துட்டாங்களே, நான் சந்தோஷமாக இருந்தால் யாருக்குமே பொறுக்காதா அப்படின்னு பயங்கரமான ஒரு அழுகையோட கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம கருப்புக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம அப்பத்தா கிட்ட சொல்லலாம், தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லட்டும் அப்படின்னு நம்ம கருப்பு இருந்துட்டு அப்பத்தாக்கு கால் பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து மலரும் வராங்க. வந்த உடனே என்னென்ன யாருக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வா மலரு, நான் அப்பத்தாக்கு தான் கால் பண்ணுறேன், நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட சொன்னால் தமிழ்ச்செல்வி கிட்ட கொஞ்சம் பக்குவமாக எடுத்து சொல்லி சேது கிட்ட பேச சொல்லலாம்ல, சேது கிட்ட தமிழ்ச்செல்வி பேசினா கண்டிப்பாக சேதோட மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல, அதனால தான் அப்பத்தா கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறேன். சரி பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு நம்ம அப்பத்தாக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்றும் விடாமல் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே என்ன கருப்பு என்ன சொல்கிற, அந்த அந்த திமிரு பிடிச்சவங்கள இது எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு சொல்லும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல, அப்போவே அவங்க 3 பேர்கிட்டையும் நம்ம ஏதாச்சும் விசாரிச்சிருந்தா எல்லா உண்மையும் வெளியே வந்திருக்கும். அந்த ஐஸ்வர்யா பொண்ணு அந்த கோவிலில் மயக்கம் போட்டு விழுந்தப்பவே எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருந்துச்சு. அப்போவே அவள் அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிற முறையில் விசாரிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லா உண்மையுமே வெளியே வந்திருக்கும். இப்போ பாரு, நீ என்னோட பேச்சை கேட்காம அந்த பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டினா அவன் அவனுக்கு வேணும் தான். இங்கே பாருங்க அம்மாச்சி, இங்கே பாருங்க பார்த்தா, ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். அவன் அழுகிறத எங்களால் பார்க்கவே முடியல. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்போது அவன் பக்கத்தில் யாராவது நிற்கணும்னா தமிழ்ச்செல்வி தான் நிற்கணும். தமிழ்ச்செல்வி பேசினா மட்டும்தான் அவன் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். எப்படிரா சொல்கிற நீ எதை வச்சு சொல்கிற நீ? இங்கே பாரு, தமிழ்ச்செல்வி எப்படி அவன்கிட்ட வந்து பேசுவான். அதுவும் தமிழ்ச்செல்வி எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தா. அவள் கஷ்டத்தில் இருந்தபோது யாராவது அவளுக்கு ஆறுதலாக இருந்தீங்களா? யாரும் கிடையாது. இப்போது அவன் கஷ்டத்தில் இருக்கிற போது தமிழ்ச்செல்வி அவனுக்கு போய் ஆறுதலாக இருக்கணும்னு எப்படிரா எதிர்பார்க்குறீங்க? அது மட்டும் நடக்கவே நடக்காது. அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சே தான் ஆகணும். கண்டிப்பாக அவனே வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட பேசுகிற வரைக்கும் நான் எதுவும் தமிழ்ச்செல்வி கிட்ட பேச போகிறது கிடையாது. அவன் பண்ண தப்புக்கு அவனே வந்து தமிழ்ச்செல்வி காலில் விழுவானோ கையில் விழுவானோ என்னவோ பண்ணிட்டு போகிறான். ஆனால் இதை பற்றி நான் தமிழ்ச்செல்வி கிட்ட பேசுகிறதாவே இல்லை. இவனுக்கு சப்போர்ட் பண்ணி போய் நான் தான் தப்பானவளாக ஆகிறேன். இந்த குடும்பம் பிரியக்கூடாது, இந்த குடும்பத்தோட ஒட்டும் வரவும் அருந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து அவன் கையில் கொடுத்தேன். அதுக்காகவே இப்போ வரைக்கும் தமிழ்ச்செல்வி என்கிட்ட ரொம்ப கோபமாக தான் இருக்கா. அது என்னால் ஏற்றுக்கவே முடியல. இந்த விஷயத்தில் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தமிழ்ச்செல்வி கிட்ட பேசினேன்னா கண்டிப்பாக இதனால் பெரிய பிரச்சனை தான் வரும். அவனோட பிரச்சனையை அவனையே சமாளிச்சுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்ச உடனே நம்ம வசந்தி இருந்துட்டு என்னம்மா ஆச்சு, ஏதோ
பிரச்சனை அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், நம்ம வசந்தி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனே, "என்னம்மா சொல்றீங்க? அந்த ஐஸ்வர்யா பொண்ணு தான் என்னோட வீட்டுக்காருக்கு கால் பண்ணி தமிழ்ச்செல்வி மாரி பேசினதா? ஐயோ! அந்த பொண்ணு இங்க இங்க வ இங்க வந்து கூட நல்லா தானே பேசுச்சு. இப்படி ஒரு துரோகத்த என் பொண்ணுக்கு எப்படிம்மா அந்த பொண்ணால பண்ண முடிஞ்சுச்சு? என் பொண்ணோட வாழ்க்கைய பறிச்சு, என் பொண்ணோட வாழ்க்கைய அழிச்சு தான் அந்த பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு நெனச்சிருக்கா. இது ரொம்ப தப்புமா" அப்படின்னு சொல்லவும், என்னடி பண்றது? இந்த காலத்துல இப்படியெல்லாம் ஆளுங்க இருக்காங்களே! நம்ம என்ன பண்ண முடியும்? சரி விடு, அவனே வருவான் கண்டிப்பா. இன்னைக்கு பொழுது போகுறதுக்குள்ள அவங்க குடும்பத்தோட இங்க வந்து தமிழ்செல்வி கிட்ட பேசுறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருடி. கண்டிப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கம்மா, கண்டிப்பா அவங்க எல்லாரும் வந்தா தமிழ்செல்வி ரொம்ப கோவப்படுவா. அவ கோவத்த என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, என்னடி பண்ண முடியும்? கோவம் வந்து சண்டை வந்தா தாண்டி அதுக்கு ஒரு வழியே பொறுக்கும். அது சண்டை வரும் அப்படின்றதுக்காக அப்படியே விட்டு வச்சிருந்தா எப்புட்ரி பிரச்சனையெல்லாம் சரியாகும்? என்ன சண்டை வந்தாலும் ஏதாவது ஒரு முடிவு வரதாண்ட போகுது. அந்த முடிவுக்காக நம்ம காத்திருக்கலாம். நீ கவலைப்படாதடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது வந்துட்டு, "அப்பா இப்போவே தமிழ்செல்வியோட வீட்டுக்கு போகலாம்ப்பா. போய் அவள் காலில் கையில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன்ப்பா. நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு அவகிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான்ப்பா என் மனசு ஆறும். முதல்ல என்னை கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே அழுதுகிட்டே, "இங்கே பாரு சேது, நீ கவலைப்படாத. தமிழ்செல்வி கூட உன்னை சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. தமிழ்செல்வி, நீ, அழகர், மீனாட்சின்னு 4 பேருமா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறத நான் பார்க்கணும். என் க நான் நான் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்குள்ள நீங்கள் 4 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு தான் நான் போவேன். அப்பா இப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. கண்டிப்பாக நீங்கள் 100 வருஷம் நல்லா தான்ப்பா இருப்பீங்க. எனக்கு நல்லது பண்ண போய் தானே இப்படியெல்லாம் நடந்துச்சு. நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்துலேயும், என்ன பேசுறது தமிழ்ச்செல்வி கிட்ட அப்படின்னு தெரியாமல் காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மோகனா, சேது, தமிழ்ச்செல்வி, மலர், கருப்பு அப்படின்னு எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க. சன்னாசியும் கூட சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு. வந்த உடனே வீட்டில் அதாவது வீட்டில் நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு பெரிய வீட்டிலேருந்து கார் வர்றதை பார்த்துட்டு அப்பத்தா கிட்ட ஓடி போய், "இங்கே பாருங்கம்மா, பெரிய வீட்டில் இருந்து பெரிய காரே வருது. அதில் நிறைய பேர் வராங்களாட்டுங்குது" அப்படின்னு சொல்லவும், "என்னடா சொல்கிற நீ? என்ன சொல்கிற?" "ஆமாங்க, ஆமாங்கம்மா, வாங்க என்னென்னு போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தாவை வெளியே கூட்டிகிட்டு வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம ராஜாங்கம், சேது, மோகனா, மலர், கருப்பு அப்படின்னு எல்லாருமே வராங்க. சன்னாசியும் கூட வராரு. சன்னாசியை பார்த்துட்டு நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "சன்னாசி, எப்போ சன்னாசி வந்த? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது சன்னாசி. நல்லா இருக்கியா?" அப்படின்னு கேட்கவும், "ஆத்தா, நான் நல்லா இருக்கேன் ஆத்தா, நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு கேட்கவும், ஒரு பக்கம் நம்ம தமிழ்ச்செல்வியோட பாட்டி இருந்துட்டு, "என்ன இது குடும்பத்தோடு வந்திருக்காங்க? ஒரு வேளை சன்னாசி அதாவது தமிழ்ச்செல்வியோட தம்பி சின்ன மாமனாருக்கு குழந்தைய பார்க்கணுன்னு ஆசை இருந்திருக்கும் போல. அதனால தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சரி சரி வந்து பார்த்துட்டு போட்டும் விடு" அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் தானா ஏதோ ஒன்று நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அ ச அப்பத்தா இருந்துட்டு, "என்னடா இப்போ உனக்கு புரிஞ்சுதா? யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்க, யார் அசலு, யாரு பொய்ன்னு இப்போ உனக்கு புரிஞ்சுதா? அந்த அ கருப்பசாமியே வந்து வாக்கு சொன்னபோது கூட நீ நம்பலையேடா தமிழ்ச்செல்வி எந்த தப்பும் பண்ணலன்னு. இப்போ தமிழ்ச்செல்வி எந்த தப்பும் பண்ணலன்னு இப்போ உனக்கு புரியுதா?" அப்படின்னு கேட்கவும், "அப்பத்தா, என்னை மன்னிச்சிடுங்க அப்பத்தா. உங்க பேச்ச கேட்காம நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணதும், நீங்க பொறுமையா இருங்கன்னு சொன்னத கேட்காம நான் பொறுமை இழந்ததும் மிகப்பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். தமிழ்ச்செல்வி மேலே நான் கோவப்பட்டதும், அவளை வீட்டை விட்டு அனுப்புனதும் மிகப்பெரிய தப்பு தான். அவள் நிறமாச கர்ப்பிணியாக இருக்கான்னு கூட பார்க்காம அவளை வீட்டை விட்டு அனுப்புனது மிகப்பெரிய தப்பு தான். என்னை மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும், "இங்கே பாருடா, என்கிட்ட எதுக்காகடா மன்னிப்பு கேட்குற? மன்னிப்பு கேட்குறவங்க கிட்ட கேளுடா" அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வி வராங்க. வந்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சிக்கிறாங்க போய். "இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நீ எந்த தப்புமே பண்ணலைன்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி. அப்போ இருந்த சூழ்நிலையில் நீ தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்ப அப்படின்னு உனக்கு
உனக்கு எதிரா எல்லா ஆதாரமும் இருந்ததுனால தான், நீ தான் எல்லா தப்பையும் பண்ணியிருப்பன்னு நான் நம்பிட்டேன். என்ன மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி அப்படின்னு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறம், இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் எந்த காலமும் நினைக்கல. அதே சமயத்துல நான் வீட்ட விட்டு வந்த அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன். நீங்க என்கிட்ட என்கிட்ட என் கால்ல வந்து விழுந்தாலும் உங்கள மன்னிக்க மாட்டேன்னு. அதே தான் இப்ப சொல்றேன். நான் உங்கள மன்னிக்கிறதாவே இல்ல. எந்த ஒரு ஜென்மத்திலயும் உங்கள மன்னிக்க மாட்டேன். ஒரு துளி கூட கட்டின பொண்டாட்டி மேல நம்பிக்கை இல்ல. நான் அத்தன முறை சொல்றேன், நான் இதுக்கு இந்த இந்த விஷயத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லன்னு. ஆனா, அது யாருமே பொருட்படுத்தாம, நீங்க பாட்டுக்கு எதை எதையோ சொல்லி என்ன அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி வீட்ட விட்டு அனுப்புனீங்க. எனக்கு சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சுயமரியாதையோட தான் நான் இனிமேலும் வாழப் போறேன். என்னால சுயமரியாதை இழந்து உங்க வீட்டுக்கு வந்து திரும்ப வாழ முடியாது. நீங்க தான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, அந்த வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனேயே சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியோட மனச மாத்துவாங்களா, மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.